வணக்கம். நான் உங்கள் சின்னமலை கருப்பசாமி பேசுகிறேன். இப்போ பல அன்பர்கள் பல ஆன்மீக பக்தர்கள் சாமி எங்களுடைய தெய்வம் கட்டு விழுந்து போச்சு, நேற்று பேசியிருந்த தெய்வம் இன்றைக்கி பேசலை, என்னுடைய தெய்வம் நல்ல மாதிரியாக சொப்பனத்தை பேசியிருந்தது, நாளைக்கு நடக்க வேண்டிய தகவல்லாம் என்னுடைய தெய்வ தேவதைகள் எனக்கு சொல்லியிருந்தது. அந்த மாதிரியான தகவல்லாம் கேட்டு என் தெய்வம் பேசலை, நானும் எவ்வளோ பூஜைகள் எவ்வளோ பரிகாரங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ மாந்திரிகாரிகளை பார்த்துட்டு எவ்வளோ குருநாதர்களை பார்த்துட்டேன். எந்த விஷயங்கள் தீர்ந்தாலும் எங்களுடைய தெய்வம் கட்டுடைஞ்சு என்கிட்ட வரல சாமி அப்படின்னக்கூடிய மன சஞ்சயத்திலையும் மன குழப்பத்திலையும் பல ஆன்மீக பக்தர்கள் பல குழப்பத்திலையும் பல பீதி அடைஞ்சு பல துன்பத்திலையும் துயரத்திலையும் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய என் ஆன்மீக பக்தர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். இப்போ உன்னுடைய தெய்வம் எங்கே இருக்குது ஏதா இருக்குதுன்னக்கூடிய ஒரு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய தெய்வத்தை எப்படி நீங்கள் மீட்டு எடுக்கணும், எப்படி உன் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்குவேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அறிவுக்கு சரஸ்வதி, ஞானத்துக்கும் சரஸ்வதி. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும்போது நம்ம உடம்புல மூலாதாரம் என்னக்கூடிய ஒரு சக்கரம், பிறப்புறுப்புக்கும் ஆசன வாழ்க்கை வழியில் இருக்கக்கூடிய மூலாதாரம் என்னக்கூடிய இடத்துல விநாயக பெருமான் அப்படின்ற ஒரு வீட்டு இருக்கிறது. அதுக்கு மேலே விசுத்திக்கு மேலே பார்த்தா மணிப்புரகம் நம்மளுடைய வயிற்றில் இருக்குது பாருங்கள். இங்கே தான் உங்களுடைய தெய்வம் உங்களுடைய தேவதை எல்லாமே எந்த இடத்துல இருக்குது, மணிப்புரகம் என்னக்கூடிய ஒரு சக்கரத்தில் நின்று தான் உனக்கு சகல விதமான பகுத்தறிவையும் சகல விதமான ஞானத்தையும் செல்வாக்கையும் வயிற்று பகுதியில் உட்காந்துன்னு இருக்கக்கூடிய மணிப்புரகம் என்னக்கூடிய ஒரு சக்கரத்தில் தான் உங்களுக்கு உக்காந்துக்கின்னு அனைத்து விதமான ஞானத்தையும் அனைத்து விதமான பகுத்தறிவையும் நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் ஒரு மனுஷன் அவங்ககிட்ட உக்காந்து ஒரு கேள்வி கேட்டானா அதுக்கு தன்னைத்தானியே கரெக்டான ஒரு பதிலை நொடி கணக்கில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தியும் யுக்தியும் யாரா கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் மணிப்பூரகத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய அதிதேவதையாகப்பட்ட சரஸ்வதி தேவியும் மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு அனைத்து விதமான யுத்தியும் சக்தியும் வாரி வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மணிப்பூரகத்தை தான் செய்வன மாந்திரிகம் அப்படின்னக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு அவன் கட்டுப்போட்டான் அப்படின்னா இந்த மணிப்பூரக சக்கரன்றது டோட்டலி லாக் ஆகிடும், கட்டு வந்துடும். அப்போ அந்த மணிப்பூரக சக்கரம் கட்டு வந்து போச்சுன்னா ஒரு தெய்வத்துக்கு உனக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இருக்குமா பார்த்தனா இருக்காது. அப்போ எப்படி சாமி அந்த தொடர்பை நான் மீட்டு எடுக்கிறது அப்படின்னக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அவன் எப்படி உனக்கு உன் தெய்வத்தை பிடிக்கிறான், எப்படி கட்டு வைக்கிறான், எப்படி உன் தெய்வத்தை கட்டுறான்னு தெரிஞ்சால் தான் உன் தெய்வத்தை எப்படி இருக்கணுன்றது தெரியும். சரிங்களா? அப்போ அந்த மணிப்பூரக சக்கரன்றது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வடிவில்ன்றது மணிப்பூரக சக்கரம் இருக்கும். அது அதுக்கு தான் மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி என்பது ஒரு ஞான ஒளி. மணிப்பிரகாசத்தில் மணிப்பூரகம் என்னக்கூடிய அந்த சக்கர வடிவத்தில் இருக்கிறது ஒரு ஞான பிரகாச ஒளியாக இருந்து அதில் இருக்கக்கூடிய பீஜ மந்திரத்தினுடைய ஒளியும் ஓசையும் சேர்ந்தது தான் மணிப்பூரக சக்கரம். அப்போ ஒளியும் ஓசையும் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் சத்தமும் வெளிச்சமும் இருக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஓசையும் ஒளியும் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்குமானா இருக்காது. அந்த வாழ்க்கையை ஒரு சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்காது, அர்த்தமில்லாத வாழ்க்கையாக இருக்கும். அப்போ ஒளியும் ஓசைனா உனக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது. அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு காதும் கேட்கல கண்ணும் தெரியலாம், நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிளாங்காகவே இருக்கும், ஒரு இருளை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரத்தில் ஒரு மங்கு ஏற்பட்டு போச்சு, ஒரு மந்தம் ஏற்பட்டு போச்சு, அதில் இருக்கக்கூடிய ஓசை நின்று போச்சு, அதில் இருக்கக்கூடிய ஒளியாகப்பட்டது மங்கி போச்சு அப்படின்னா உன் வாழ்க்கையில் நாளைக்கு நடக்க போகிற விஷயம் உனக்கு தெரியாது. உன்னுடைய தெய்வத்துக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்றது பார்த்தோன்னா முற்றிலும் கட்டாயிடும். அப்புறம் என் தெய்வம் என்கிட்ட பேசிச்சு, என் தெய்வம் என்கிட்ட பேசலை, நேற்று நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வு எனக்கு இன்றைக்கி சொப்பனத்தில் தெரியும், அது எனக்கு தெரியல அப்படின்னக்கூடிய ஒரு சர்ச்சையில் நீ என்ன பண்ணுவேன்னா பல மாந்திரிகவாதியும் பல ஆன்மீகவாதியும் பல குருமார்களையும் அங்கும் இங்கும் தேடி திரிந்து உன் காசெல்லாம் கெட்டு போய் வீணாகி போய் அழிஞ்சு போய் ஒரு மூலையில் முடங்கி போய் ஐயோ அம்மானு கத்திக்கின்னு கதறிக்கின்னு உக்காந்துக்கின்னு இருப்பேன். அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும். உன்னுடைய தெய்வத்தை ஒரு பக்கம் பிடிச்சிடுறான், உன் தெய்வம் உன் உடம்புல போகிற வழியை லாக் பண்ணிடுறான். அதான் உடம்பை கட்டிட்டானா இதை தான் உடம்பு கட்டுறாங்க. இந்த மணிப்பூரக சக்கரத்தை கரெக்டாக லாக் பண்ணிட்டானா இதெல்லாம் பெரிய பெரிய மாந்திரிகர்கள் செய்யக்கூடிய விஷயம். சூட்சமும் சூதும் தெரிஞ்ச
மாந்திரிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. சாதாரண ஒரு மனுஷன்லாம் செய்ய முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த கரெக்டாக நரம்புக்கு அவன் மாந்திரிகத்தை தெரிஞ்சு வச்சுருப்பான். நம்ம உடம்புல எத்தனை ஆயிரம் நரம்புகள் வருதோ அத்தனை ஆயிரம் நரம்புலே மாந்திரிகத்தில் ஓரணவனாக இருப்பான். அவன் செஞ்சுருப்பான், அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல. இப்போ நான் சொல்கிறேன்ல கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான ஒரு விளக்கத்தை, உன் தெய்வம் இங்கே தான் இருக்குது, உன் தெய்வம் அந்த இடத்துல தான் பேசுதுண்ணே. அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆள் தான் உனக்கு செஞ்சு உன் தெய்வத்தை வந்து சிறைப்பிடிச்சிட்டு இருப்பான். ஒரே ஒரு மஞ்சள் கலர் நிறத்தை வச்சு உன் ஃபோட்டோ வச்சு ஒரு மார்க் பண்ணாலே உன் தெய்வம் வந்து நின்றுடும். அதனால தான் குறிப்பாக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் பிறர் பக்கத்தில் நெருக்கமாக உட்காரக்கூடாது, பிறர் வந்து அவங்க தோல் மேலே வந்து கைப்படக்கூடாது, பிறர் வந்து உனக்கு கையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உனக்கு நேரடியாக வந்து மணிப்பூரக சக்கரம் வந்து தோஷம் அடைன்றதுனால தான் மாந்திரிகர்கள்லாம் வந்து மாந்திரிகர் ஆன்மீகம் பண்ணுறவங்க தெய்வ இறை வந்து நல்லா சார்ந்து நல்லா ஊறி வழிபாடு பண்ணுறவங்களாம் பிறர் உட்காந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது, பிறர் கை கொடுக்கக்கூடாது, மற்ற வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, மற்ற வீட்டில் போய் தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடாது என்னக்கூடிய ஒரு ஐதீகத்தெல்லாம் முன்னாடி ஏன் சொல்லி வச்சாங்கன்னா இதனால தான் சொல்லி வச்சாங்க. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியாகப்பட்டது மென்மேலும் அதனுடைய ஒளி பல மடங்கு பெருகணுமே தவிர உனக்கு வந்து மந்த நிலைக்கு நீ அடிக்கடிக்கு போகக்கூடாது அப்படின்னக்கூடிய ஒரு காரணத்தினால தான் யார் வீட்லையும் போய் சாப்பிடக்கூடாது, எச்சில் பட்ட பொருளை நீ வந்து சுவைக்கக்கூடாது, பிறர் மனைவியை நீ பார்க்கக்கூடாது அப்படின்னக்கூடிய பல வழிகளும் பல ஐதீகத்தையுமே வந்து முன்னோர்களும் குருமார்களும் வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கின்னு சிக்கி தவிச்சிக்கின்னு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்காகவே தான் அந்த மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் நான் வந்து அருமையான வந்து பூரண கும்பமாலை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். அப்போ உன்னுடைய விதிவசம் உன்னுடைய மணிப்பூரக சக்கரத்தை வந்து கடைசி வரையிலுமே ஆக்டிவேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கட்டை விதிவசப்படி உடைக்க முடியாத போயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் தத்தவழிச்சிக்கின்னு இருக்கிற உங்களுக்காக மட்டும்தான் நான் புது ஒரு விஷயத்தையும் என்னுடைய ஒரு ஐடியாவை கொண்டு நான் தியானத்தில் பார்த்த வழியை கொண்டு சின்னமலை கருப்பசாமியினுடைய அருளாசையை கொண்டு உங்களுக்கு நான் உருவாக்கி வச்ச மாலை தான் பூரண கும்ப மாலை. உன் தெய்வத்தை நீ தேட வேணாம், உங்ககிட்ட இருக்கிற கட்டை நீ உடைக்க வேணாம். அப்போ நான் பூஜை பண்ணி நான் யாகம் பண்ணி நான் என்னுடைய தவசக்தியில் உருவாக்கின இந்த பூரண கும்பமாலையினுடைய சக்தியை கொண்டு பூரண கும்பமாலை அருளை கொண்டு நீ அந்த மணிமாலையை நீ அணியும் போது உன்னுடைய வாழ்க்கையில் இழந்த ஒளி மறுபடியும் உனக்கு கிடைக்குது, உன் வாழ்க்கையில் இழந்த ஓசை உனக்கு கிடைக்குது. பார்த்துக்கு, நீ ஒளியும் ஓசையும் இழந்ததுனால உன் வாழ்க்கையில் நீ வந்து ரெண்டு விஷயத்தை இழந்துட்ட. பார்க்குற திறனை இழந்துட்ட, கேட்குற திறனை இழந்துட்ட. சூழ்ச்சியில் ஒரு தெய்வம் பேசுகிறக்கூடிய தன்மையை இழந்துட்ட, ஒரு தெய்வத்தை பார்க்கக்கூடிய தன்மையை நீ இழந்துட்ட. அப்போ நான் உருவாக்கி வச்ச இந்த பூரண கும்பமாலையை நீ அணியும் போது இது ரெண்டுமே உனக்கு கிடைக்குது. அப்போ எப்படி பார்த்துக்குங்க, இந்த பூரண கும்பமாலையினால் நான் செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மணிப்பூரகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வகையில் அதில் சக்கரத்தினுடைய ஒரு தன்மை கொண்ட ஒரு ஒளியும் நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன், ஒரு ஓசையும் நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். அப்போ அந்த மந்திர மாலையை எடுத்து நீங்கள் திருமேனியில் அணியும் போது உனக்கு காது நல்ல முறையில் கேட்க ஆரம்பிக்குது, தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஞான பார்வை அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு வல்லமையும் சக்தி படைச்சதுதான் இந்த பூரண கும்பமாலை அப்படின்றது. அப்போ பார்த்தீங்களா அந்த பூரண கும்பமாலையினுடைய மகத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இதான் பூரண கும்பமாலை. இப்போ அந்த தெய்வத்தை எப்படி பிடிச்சா மறுபடியும் நம்ம எப்படி மீட் எடுக்கிறோம் பாருங்கள். உனக்கு பூஜை பரிகாரம் அது இதுன்னு பண்ணி உன் காசெல்லாம் விரயமாகி போய் உன் காசெல்லாம் நஷ்டமாகி போய் நீ பல கடங்காரனுக்கு ஆளாகி போனதுனால பல லட்சங்களும் பல ஆயிரங்களும் நீங்கள் விரயமாக்கினதுனால தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் ஒரு வழிமுறையை நான் கண்டுபிடிச்சி இந்த பூரண கும்பமாலையை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ இந்த பூரண கும்பமாலையினுடைய அற்புத சக்தியை கொண்டு நீ நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கலாம், நீ குறி சொல்ல ஆரம்பிக்கலாம். உனக்கு அனைத்து விதமான தேகத்தில் வந்த கட்டுகள் எல்லாமே தன்னைத்தானியாக உடம்புல இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாமே உடைய ஆரம்பித்து உன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு தெய்வத்தை நீ பார்க்க ஆரம்பிக்கிற, மறுபடியும் உன்னுடைய தெய்வத்தை நீ பிடிக்க ஆரம்பிக்கிற, தெய்வத்தினுடைய அருளை நீ பெற ஆரம்பிக்கிற, தெய்வத்தினுடைய ஒரு பேச்சினுடைய ஆற்றலை நீ உருவாக்கி நீ பேச ஆரம்பிக்கிற. சரிதானா? இதான் பூரண கும்பமாலையினுடைய அற்புத சக்தி நான் உருவாக்கி வச்சது உங்களுக்காக, என்னுடைய ஆன்மீக பக்தர்களுக்காக நான் உங்களுக்குன்னு பிரசிகதமாக உருவாக்கி வச்ச மாலை தான் பூரண கும்பமாலை. இந்த பூரண கும்பமாலையினுடைய சக்தியும் அற்புதமும் இதுதான். அப்போ எந்திரத்தையும் அதில் நான் ஆவணம் பார்த்துட்டேன், எந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் ஒளியும் ஓசையும் நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மந்திர மாலையை நீங்கள் அணிவிக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வினைகள் தீருது. இப்போ பாருங்கள், அந்த மந்திர மாலை அப்படின்னக்கூடிய அந்த பூர்ண கும்ப மாலையை நீங்கள் அணியும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மந்தம் வெளியே போகுது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய
குழப்பங்களும் உடம்புல இருக்கக்கூடிய வலிகளும் பிணிகளும் பிடைகளும் விட்டு வெளியேறுது. அப்போ இந்த உங்கள் உடம்புல இந்த மணிப்புரகத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா, மணிப்புரகத்தை தடை பண்ணி நிறுத்திட்டான் அப்படின்னா, மணிப்புரகத்தை வந்து ஒலியும் ஓசையும் கட் பண்ணி நிறுத்திட்டான்னா உனக்கு கை கால் வீங்க ஆரம்பிக்கும், உனக்கு செரிமான கோளாறு வந்துடும், உனக்கு தலையில் பிரச்சனை வந்துடும், காதில் பிரச்சனை வந்துடும். அப்போ உடம்புல பல்வேறான பிரச்சனை ஒன்றை விட்டு ஒன்று போயின்னு இருக்கும். அப்போ நீ சொல்லுவேன், என்னை மாந்திரிவாதிக்கு வந்து கையை காலம் கட்டி வச்சுட்டான், என் வாயை கட்டி வச்சுட்டான், என் வகுத்துல கட்டி வச்சுட்டான், நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை, எனக்கு கையை வலிக்குது, எனக்கு காலை வலிக்குது, எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு கழுத்து இழுக்குது, இப்படின்னு உன் உடம்புல ஒன்றை தொட்டு ஒரு கோளாறாக நீ சொல்லிக்கினே இருப்ப. அப்போ மணிப்புரகத்தை உடம்புல ஆக்டிவேஷனை நிறுத்திட்டானா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும், மனக்குழப்பங்கள் வந்துடும், உனக்கு சரியான ஒரு தெளிவுன்றது இருக்காது, சரியான ஒரு முடிவுன்றது நீ எடுக்க மாட்டேன், நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக இருக்கும், நீ சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து தப்பாக போய் முடியும், நீ யாருக்காச்சும் ஒரு அருள்வாக்கு சொன்னாலும் அது பலிக்காது. அந்த மாதிரியான ஒரு விதங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டுடுவீங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்வாக்கு செல்வாக்கெல்லாம் நீ இழந்து போயிடுவ. மறுபடியும் வாழ்க்கையில் இழந்த சொல்வாக்கு செல்வாக்கு ஞானம் அறிவு போன்ற அனைத்து விஷயத்தையும் நீ மறுபடியும் திருப்பி எடுக்கணும், மறுபடியும் இழந்ததை நீ திரும்பி பிடிக்கணுன்றதுனால தான் நான் உங்களுக்காக உருவாக்கி வச்ச பூரண கும்பமாலை அப்படின்னக்கூடியது. இந்த பூரண கும்பமாலை ஆணையும் போது நீ அதெல்லாம் திரும்பி பெற பாரு. சொல்வாக்கு செல்வாக்கை மறுபடியும் நீ திரும்பி பெற, உன் வாழ்க்கையில் நீ இழந்த பொருளாதாரத்தை திரும்பி பெறீங்க, உன் வாழ்க்கையில் நீ இழந்த ஞானத்தை நீ திரும்பி பெற, இதனால் உனக்கு வந்து மறுபடியும் உன்னுடைய தெய்வத்தை நீ திரும்பி பெற, உன் உடம்பு ஆரோக்கியத்தை நீ திரும்பி பெற, உன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக நீ இருக்கிற, உன் வாழ்க்கையில் நீ பல வகையில் இழந்த டிப்ரெஷன் அப்படின்னக்கூடிய மனக்குழப்பம், ஒரே விஷயத்தை திரும்ப 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 யோசனை பண்ணின்னு இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்களும் அந்த டிப்ரெஷன்லாம் கூட நீங்கி உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு முடிவு, சொல்வாக்கு செல்வாக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானம் உனக்கு கிடைச்சி போயிட்டு உன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு தெய்வத்தோடைய அனுகிரகம், ஒரு தெய்வத்தோடைய ஒரு மங்களகரமான ஒரு யோகத்தை பெற்றிருப்பேன். சரிதானே? இப்போ இந்த நான் உருவாக்கி வச்ச இந்த பூரண கும்பமாலையை நீ அணியும் போது ஒரு தெய்வத்துக்கு உனக்கு தொடர்பு ஏற்பாடு தானே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேழன் என்னக்கூடிய குரு பகவானுடைய பிளானட் என்னக்கூடிய அந்த கோள்கள்லேருந்து உன்னுடைய உடம்புக்கு ஸ்ட்ரைட்டாகவே அந்த சன்லைட்ன்றது ஒர்க் ஆகும், இந்த பூரண கும்பமாலைன்றது. அப்போ இந்த மாந்திரிகாதி என்ன தான் போயிட்டு விஷயம் தெரிஞ்ச மாந்திரிகாதி போய் உனக்கு எப்படி தான் அவன் போய் செய்வனை பண்ணாலும், எப்படி மாந்திரிகம் பண்ணாலும் தாந்திரிகம் பண்ணாலும் அந்த பூரண கும்பமாலையை கட்ட முடியுமானா கட்டாயமாக கட்ட முடியாது. ஏன்னா அவன் 10 லட்சம் மந்திரம் பிரயோகம் பண்ணுறானா, நான் 1 கோடி மந்திரத்தை பிரயோகம் பண்ணி வச்சுருக்கிறேன். அவன் 1000 விளக்கு ஏற்றுறானா, நான் 10,000 விளக்கு ஏற்றி அதில் நான் ஒளியை கொடுத்துருக்குறேன். அந்த ஒளி எங்கேருந்து எடுத்துருக்கின்றானா டேரெக்டாக வந்து வேழன்னக்கூடிய அந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம்னக்கூடிய இடத்துலேருந்து அந்த வேழன்கோள்லேருந்து தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த ஒளியை எடுத்து இந்த மந்திர மாலையை நான் உருவாக்கி, இந்த பூரண கும்ப மாலையை உருவாக்கி உங்கள் திருமேனியில் நீங்கள் அணையும் போது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவ் ஏற்படுது. வணக்கம் பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவ் ஏற்பட்டு உனக்கு நாளைக்கு நடக்க போகிற ஒரு ஆற்றலும் ஒரு குருபகவானுடைய ஒரு சக்தியும் குருபகவானுடைய அனுகிரகத்தும் குருநாதனுடைய கிருபையினாலையுமே நீ என்ன பண்ணுவ, ஒரு குரு சரியான ஒரு வழிகாட்டியை வந்துட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ, அவங்ககிட்ட ஏமாற மாட்டேன். ஒரு குருநாதனுடைய அருளாசை கட்சி பச்சு ஒரு குருநாதர் நான் இருக்கிறேன் நீ எதை வேணாலும் செய்யடான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவார், ஏய் நாளைக்கு இதை செய்யணும் நாளைக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னக்கூடிய அனைத்து விதமான வழியும் இந்த பூரண கும்பமாலைன்றது உனக்கு வழியை காட்டிக்கினே இருக்கும். அதன் பிறகு அதனுடைய வழியில் நீ போய்கினே இருக்கலாம். உனக்கு யார் யார் எங்கெங்கே சேவனை பண்ணால் உன்னை யார் யார் எங்கெங்கே கெடுத்தான்னக்கூடிய வழியெல்லாம் கூட அந்த பூரண கும்பமாலையினுடைய அனுகிரகத்தினால நீ எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்லவன் யார், கெட்டவன் யார், துரோகி யார், பாவி யார், அப்பாவி யார், உனக்கு எடுக்கிறவன் யார், உன்னை வாழ வைக்கிறவன் யார் என்னக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல்லாம் ஒரு குருநாதராக இருந்து ஒரு ஆசானாக இருந்து இந்த பூரண கும்பமாலை அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து உனக்கு செய்ய ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி படித்த ஒரு வல்லமை பெற்றது தான் இந்த பூரண கும்பமாலை அப்படின்றது நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். என்னுடைய தவசக்தியினாலையும் என்னுடைய யோக சக்தினாலையும். சரிதானா? அப்போ அப்பேற்பட்ட இந்த பூரண கும்பமாலை உங்கள் கையில் இருந்தால் ஒரு குருநாதர் இருந்து ஒரு வழியை காட்டுற மாதிரி எனக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காந்துக்கின்னு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி அந்த பூரண கும்பமாலை அப்படின்றது வந்து உங்களுக்கு வழியை காமிச்சிக்கினே இருக்கும். நீ நைட்டு படுக்கும்போது நாளைக்கு இன்றைக்கி நைட்டு படுத்தனா உனக்கு வெதிகாலையில் ஒரு 5 to 4க்குள்ளே உனக்கு எல்லா தகவலையுமே அப்டேட் பண்ணிவிடும். இன்றைக்கி உன்னை இத்தனை பேர் பார்க்க வரான், அவனுக்கு நீ இந்த பதிலை சொல்லணும், உன்னை இந்த கடங்காரன் இன்றைக்கி தேடி வர போகிறான், இன்றைக்கி நீ வீட்டில் இருக்காத இடையே போயிடு, இந்த மாதிரி உனக்கு செய்வன காரியம் பண்ணுறான், இதுக்கு இத்தனை தேங்காய் வடை அப்படின்னக்கூடிய ஒரு துல்லிய தகவலாம் அது உங்களுக்கு சொல்லிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து தெய்வம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பழக்கப்பட்டால இருப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு சரியான வழியை காட்டும்போது அந்த வழியை நீங்கள் தேர்வு பண்ணி பிடிச்சிக்கிங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட வகையில் தான் இந்த பூரண கும்பமாலை அப்படின்னக்கூடிய ஒரு அற்புத சக்தி மணிப்புரகத்தில் இந்த வயிற்று பகுதியில் இருந்து தான் உன் தெய்வம் பேசுதுன்றதை மட்டும் நீ நினைவில் வச்சுக்கி. உன்னுடைய அறிவும் ஞானமும் தான் இந்த இடத்துல இருந்து செயல்படுது. சரஸ்வதி தேவி மட்டும்தான் வாக்கு வல்லமைக்கு சொந்தக்காரி. அந்த சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகமும் அருளாசையும்
உனக்கு கிடைக்குது. குரு பகவானுடைய அருளாசியும் உனக்கு கிடைக்குது. குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அப்போ அந்த குருநாதையே உன் கழுத்தில் இருக்கிறாருன்னும் போது உன்னை எவனாலுமே ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட சக்தி மிகுந்தது தான் பூரண கும்பமாலை அப்படின்றது. சரிங்களா? அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வின்றது கிடைக்க மாட்டானா? கிடைக்காது. சரியான வழியில் நீ போகிற, உன்னுடைய பாதையை நீ தேர்வு பண்ணிட்ட, உன்னுடைய பாதையை நீ பார்த்துட்ட அப்படின்னும் போதே உனக்கு கெடுதலும் தோல்வின்றது கிடையாது. பாதை தெரியாத அங்கும் இங்கும் போய் யாராருக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும், யாராருக்கு என்னென்ன வாக்கு சொல்லணும்னு தெரியாத நீங்கள் சொல்லி என்ன மந்திரம் படிக்கணும், எந்த மந்திரம் படிக்கக்கூடாது, எந்த வேலையில் தேங்காய் உடைக்கணும், எந்த வேலையில் தேங்காய் உடைக்கூடாதுன்னு தெரிஞ்சு மாற்றி செஞ்சு தான் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்களே கட்டுப்பட்டுன்னு ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்கிறீங்க. அப்போ இந்த பூரண கும்பமாலையை நீங்கள் அணியதுனால நாளைக்கு இந்த விஷயத்தை நீ செய்யலாம் செய்யக்கூடாதுன்னக்கூடிய ஒரு தகவல் உனக்கு அப்டேட் ஆகுதுன்னும் போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ விழிப்படைஞ்சு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னக்கூடிய ஒரு தீர்மானமான ஒரு முடிவுக்கு நீ வந்துடுற. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமானது தான் இந்த மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த பூரண கும்ப மாலை. அப்போ ஓசையும் ஒளியும் ஒன்று திரண்டு உனக்கு நிற்கும் போது ஞான பார்வையும் கிடைச்ச போது, ஞான சத்தமும் கிடைச்ச போது, அப்போ தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு திறன் உனக்கு கிடைச்ச போது, அப்போ தெய்வம் பேசுகிறத கேட்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு சத்தமும் உனக்கு கிடைச்ச போது, அப்போ இப்பேற்பட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு மந்திர மாலையும் ஒரு பூரண கும்ப மாலையும் உங்களுக்கு உருவாக்கி ஒரு வரப்பிரசாதமாக நான் கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த சின்னமலை கருப்பசாமி அப்படின்னக்கூடிய ஒரு கிருபியினால். அப்போ பார்த்துக்குங்க. அப்போ இந்த மாலையினுடைய சக்தியும் இந்த மாலையினுடைய ஒரு வீரியத்தையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? சரி சாமி, இந்த மாலையை போட்டால் சிலருக்கு அன்னைக்கு ஆக்டிவேட் ஆகும், சிலருக்கு 11 நாள் ஆகும், சிலருக்கு 2 நாள் ஆகும், சிலருக்கு 48 நாள் ஆகும். அப்போ அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த பூரண கும்பமாலை அப்படின்றது உங்கள் உடம்புல நீங்கள் போடும்போது, உங்கள் திருமேனியில் நீங்கள் அணிஞ்சிக்கும் போது உங்களுக்கு வந்து அப்பேற்பட்ட அற்புதமாக உனக்கு வேலை செஞ்சு உனக்கு சகல விதமான நன்மைகளும் அது செய்யும். சரிங்களா? யாராலையுமே அந்த பூரண கும்பமாலையை கட்ட முடியுமானா கட்ட முடியாது, கட்டவே அது முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சக்தியும் அப்பேற்பட்ட பலாயிரம் ஒளியும் கொண்டு தான் அந்த மாலையை வந்து பார்த்து என்னுடைய பக்தர்களுக்காக நான் கட்டாயமாக உருவாக்கி வச்சேன் இந்த மாலை. அதாவது வந்து 12 வருஷம் ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சீடன் வந்து சேவை காரியம் பண்ணும்போது இந்த மந்திர மாலையில் பலவிதமான சக்தியை நான் அடக்கி ஒடுக்கி வச்சுருக்கிறேன், எனக்கு அப்புறம் அந்த மாலையை நீ பயன்படுத்துகிறா மகனே, சிஷ்யா சீடா அப்படின்னு சொல்லி ஒரு குருநாதர் எப்படி வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சிஷ்ய பிள்ளைக்கு ஒரு மந்திர சக்தியை தாரவாத்து கொடுப்பாரோ, அதே மாதிரி உங்களுக்காக நீங்கள் அங்கே இங்கும் திரிஞ்சு என்னுடைய தெய்வங்கள் வந்து பேசலை, என்னுடைய தெய்வங்கள் வந்து என் கண்ணுக்கு தென்படலை, நாளைக்கு நடக்க போகிற விஷயம் தெரில, கண்ணீர் விட்டு மல்கிய அழுதுங்க, பல பேர் அழுதுன்னு இருக்கிறீங்க, பல ஆன்மீக அன்பர்களும் பல கதையும் பல சோகத்தையும் நான் பார்த்து வேதனை அடைஞ்சதுனால உங்களுக்கு ஒரு எளிமையான வரையில் ஒரு தீர்வு கொடுக்கணும், எளிமையான வகையில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை கையில் பிடிச்சி கொடுக்கணும், அது கடைசி வரையிலும் உங்களோட நிலச்சிருக்கணும், உங்கள் நெஞ்சில் எப்போவுமே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கணுன்றதுனால தான் பூரண கும்பமாலை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உருவாக்கி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், கொடுக்கறதுக்கு நான் முன் வந்திருக்கிறேன். பக்தர்களே, வேணுன்னக்கூடிய பக்தர்கள் வந்து கட்டாயமாக இதை நீங்கள் வாங்கிக்கிங்க, கம்மியான கட்டணத்தில் கொடுக்கலாம் அப்படின்னக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கிறேன். நல்ல முறையில் அந்த மாலையை வந்து கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். தேவைப்படுற ஆன்மீக பக்தர்களும் அன்பு நெஞ்சங்களும் வாங்கிக்கோங்க. அடுத்த பதிவில் பல வீடியோக்களில் உங்களுக்கு கருத்துள்ள உங்களுக்கு பலனுள்ள வீடியோக்களை நான் சொல்கிறேன். நம்மளுடைய சின்னமலை கருப்பசாமியினுடைய ஆலயத்தில் மாந்திரிக பிரயோகம், மாந்திரிகம் பயிற்சி, மாந்திரிக பயிற்சி, ஜோதிட வகுப்பு, தியான பயிற்சி, பல ஆன்மீக கலைகளையும் சிறப்பான முறையில் சின்னமலை கருப்பசாமி அப்படின்னக்கூடிய ஒரு அருளாசையினால் மாந்திரிக பயிற்சி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் நல்ல முறையில் நான் மக்களுக்கும் பல ஆன்மீக பக்தர்களுக்கும் வந்து நான் பயிற்சி கொடுத்துன்னு வரேன். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு மாந்திரிக பயிற்சின்றதை வந்து எடுத்துக்கலாம். சகலவிதமான சித்துகளும் சகலவிதமான ஆன்மீக பயிற்சிகளும் சிறப்பான முறையில் நான் கொடுத்துன்னு வரேன். பக்தர்களே, தேவைப்படுறவங்க வந்து கலந்துக்கின்னு ஆன்மீக கலையை கற்றுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நான் விடைபெறேன்.